சீஸ் கேக்ஸ் மற்றும் பல விதமான டெசர்ட்ஸ்க்கு க்ரீம் சீஸ் ரொம்ப அவசியம். இப்போ நம்ம வீட்லேயே க்ரீம் சீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம 2 யூனிக்கான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று க்ரீம் சீஸ் எப்படி செய்யறது. இந்த க்ரீம் சீஸ் நிறைய டெசர்ட்ஸ், சீஸ் கேக்ஸ், ஸ்ப்ரெட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ரீம் சீஸ் வச்சு நிறைய அந்த கேக்ஸ் மேலே ஃப்ராஸ்டிங்ஸ் எல்லாம் கூட செய்வாங்க. ஸோ உங்களுக்கு இந்த க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணி க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் கேக்ஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு எப்படி செய்கிறதுன்னு கூட காட்ட போகிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோவில் நம்ம க்ரீம் சீஸ் ப்ளஸ் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். க்ரீம் சீஸ் செய்ய நான் 2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். க்ரீமியான சீஸ் செய்ய ஃபுல் க்ரீம் மில்க் தான் நல்லாயிருக்கும். பால் நல்லா காயட்டும். 2 லெமனை பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க. பால் கொதிச்சு வரும்போது இந்த ஜூஸை பாலில் ஊற்றுங்க. லெமன் ஜூஸை ஊற்றி ஒரு தடவை கிண்டி விட்டதுமே பால் திரிய ஆரம்பிச்சிடும். நல்ல திரியாக தயிர் மாதிரி வந்திருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்திங்கன்னா தண்ணி தனியாக பால் தனியாக பிரிஞ்சிடும். இதை ஒரு மஸ்லின் கிளாத் யூஸ் பண்ணி வடிகட்டிக்கோங்க. சேனா மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. லெமன் ஃப்ளேவர் இருந்தாலும் போயிடும். தண்ணி ஊற்றுனதும் மஸ்லின் கிளாத்தை டைட்டாக பிழிஞ்சு வைங்க. தண்ணி ஃபுல்லாக வடியட்டும். நல்லா சுற்றி ஒரு வடிகட்டியல் வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, எல்லா தண்ணியும் வடிஞ்சு எப்படி நல்லா திரண்டு வந்திருக்குன்னு. இந்த சேனா பீசஸை நல்லா உடைச்சு ஒரு மிக்சர் ஜார் இல்லைன்னா ஃபுட் ப்ராசஸரில் போடுங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். க்ரீமியாக வர ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். பாருங்க, நல்ல க்ரீமியான சீஸ் கிடச்சிருச்சு. நீங்கள் இதை உடனே யூஸ் பண்ணலாம். நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன். நம்ம வீட்லேயே செஞ்ச இந்த க்ரீம் சீஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேகலில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்ச க்ரீம் சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணலாம். இப்போது க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு 115 கிராம் உப்பு சேர்க்காத வெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு வெண்ணெய் நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் சீஸ் 200 கிராம் இது கூட சேர்த்துக்கலாம். மறுபடியும் பிளெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 375 கிராம் ஐசிங் சுகரை சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 கப் அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் ஐசிங் சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கலாம். பவுலில் ஒட்டியிருக்கிற பவுடர் எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனில் எடுத்து விட்டு மறுபடியும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஐசிங் சுகர் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் சுகரை பவுடர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஒரே டைமில் ஒன்றா போடாமல் ஒரு கப்பாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிடுச்சு. க்ரீம் சீஸை நம்ம வீட்லேயே பண்ணதுனால இந்த ஃப்ராஸ்டிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் க்ரீமியாகவும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்.
இந்த ஃப்ராஸ்டிங்கை நீங்கள் நார்மல் கேக்ஸ், டீ கேக்ஸ், கப் கேக்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ரெசிபியை ரெடி பண்ணி வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க இல்லையா, இப்போ நீங்கள் க்ரீம் சீஸ் வந்து வீட்லேயே செய்யலாம். இந்த க்ரீம் சீஸ் வச்சு நீங்கள் ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம், பேகிள்ஸ், டோஸ்ட், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சீஸ் கேக்ஸ் எல்லாம் கூட செய்யலாம். நான் வந்து க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கேரட் கேக் மேலே நான் வச்சு காட்டியிருக்கேன். பட் நீங்கள் வந்து எந்த கேக்ஸ் மேலே வீட்டில் செய்கிற சிம்பிளான ஒரு கேக், ஸ்பாஞ்ச் கேக், அந்த மாதிரி வெனிலா கேக் மேலே கூட நீங்கள் அந்த ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ரெண்டுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.